மகாராஷ்டிரா நாக்பூர்ல இருக்கக்கூடிய அவுரங்கசீப்போட கல்லறையை அடிச்சு நாசம் பண்ணணும், நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சங்கி கூட்டத்துடைய அல்லக்கைகளான விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் நேத்து ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட பைக்குகளும் 3 கார்களும் தீக்கு இரையாக்கப்பட்டன. 60 பேருக்கு மேல காயமடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு போலீஸ் அங்க 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. இவ்வளவும் அரசாங்கத்துடைய ஆதரவோட நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னவிஸே இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை ஆதரித்து பேசுகிறார். அப்ப உண்மையிலே குற்றவாளி யாரு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது. மக்களுக்காக இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல கொஞ்சம் கூட இவங்களால நிறைவேற்ற முடியல. இதெல்லாம் மக்கள் எங்க கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக பயந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இப்படி ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறது பாஜக அரசு. இங்க உண்மையான குற்றவாளி அவுரங்கசீப் இல்ல, பாஜக.